வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டை முன்கூட்டியே தொடங்க திட்டம். மாநாட்டை 4 மணி முதல் 7 மணி வரை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, RSS அமைப்பை சேர்ந்தவர் என்பதால் ஆதரிக்கும் பேச்சுக்கே இடமில்லை. இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ரஷ்ய உயர் அதிகாரி ரோமன் பாபுஷ்கின் பேட்டி. அமெரிக்காவிற்கு ரஷ்ய அதிபர் 2.25 கோடி ரூபாய் ரொக்கம் கொடுத்துள்ளதாக தகவல். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டை முன்கூட்டியே தொடங்க திட்டமிட்டுள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் களப்பணிகளை ஆற்றி வருகின்றனர். இந்நிலையில் முதல் தேர்தலிலேயே முத்திரை பதிக்க தமிழக வெற்றிக் கழகம் தீவிர முயற்சி எடுத்து வருகின்றனர். இதில் அக்கட்சியின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே நடந்த நிலையில் 2வது மாநில மாநாடு இன்று மதுரையில் பிரம்மாண்டமாக நடக்க உள்ளது. இந்த மாநாட்டிற்கு நள்ளிரவு முதலே தொண்டர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். இதனால் மாநாட்டை 4 மணி முதல் 7 மணி வரை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அரியலூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தமிழகத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை நடத்தி வருகின்றனர். மேலும் அவர் தமிழர் என்பதை விட அவர் ஒரு RSS அமைப்பை சேர்ந்தவர் என்பதால் ஆதரிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று கூறியுள்ளார். இதையடுத்து உலகம் முழுவதுமே ஆம்புலன்ஸ் வந்தால் வழிவிட வேண்டும் என்பது எல்லோருமே கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ஆனால் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளாந்திர அரசியல்வாதியை போல பேசியுள்ளதாக கூறி இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த செயலுக்கு அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறினார். இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று ரஷ்ய உயர் அதிகாரி ரோமன் பாபுஷ்கின் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் 50% வரி விதித்துள்ளார். இதில் ரஷ்ய உயர் அதிகாரி ரோமன் பாபுஷ்கின் செய்தியாளர்களிடம் பேசிய போது, இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் என்ன செய்வீர்கள் என்று நிருபர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பாபுஷ்கின், இந்தியா ரஷ்ய எண்ணெயை வாங்க மறுத்தால் அது பொதுவாக மேற்கு நாடுகளுடன் சமமான ஒத்துழைப்புக்கு வழிவகுக்காது என்று கூறியுள்ளார். இதில் அவர்கள் தங்கள் சொந்த நலனை பற்றி சிந்தித்து செயல்படுவதாக தெரிவித்தார். மேலும் இந்த அழுத்தம் நியாயமற்றது மற்றும் ஒரு தலைப்பட்சமானது எனவும் இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் தனது ஜெட் விமானத்திற்கு எரிபொருள் நிரப்ப 2.25 கோடி ரூபாயை ரொக்கமாக அமெரிக்காவுக்கு கொடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து அலாஸ்கா நகரில் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லை என்று தெரிவித்த நிலையில் புதின் தனது 3 ஜெட் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்ப 2.25 கோடி ரூபாயை ரொக்கமாக அமெரிக்காவிற்கு கொடுத்துள்ளார். இது குறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ செய்தியாளர்களிடம் பேசிய போது, ரஷ்யா மீது அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் இருப்பதால் வங்கிகளை பயன்படுத்த முடியாத காரணத்தால் எரிபொருள் நிரப்புவதற்கு ரொக்கமாக பணம் செலுத்த வேண்டியிருந்தது என தெரிவித்தார். 3 ஆண்டுகளாக நடந்து வரும் உக்ரைன் போரினால் ரஷ்யா மீது அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது என குறிப்பிடத்தக்கது. வெறி நாய்களை கட்டுப்படுத்த வலியுறுத்தி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் SDPI கட்சி சார்பில் கண்களில் கருப்பு துணி கட்டி பேரணியாக வந்து மனு அளித்தனர். தென்காசி மாவட்டத்தில் சில நாட்களுக்கு முன் 28 பேரை வெறிநாய் கடித்தது. இதனால் வெறிநாய்களை கட்டுப்படுத்த கோரி தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் SDPI கட்சி சார்பில் மனு அளித்து உள்ளனர். கண்களில் கருப்பு துணி கட்டி வந்த இந்த போராட்டத்திற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சையது முகமது தலைமை ஏற்றார். மாவட்ட செயலாளர்கள் சீனா சேகன சர்தார் அப்துல் பாசித், தொகுதி தலைவர் பீர் முகமது ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். சுற்றுலா தலமான குற்றாலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் அங்கே சுற்றித் திரியும் நாய்களால் அச்சுறுத்தல் ஏற்பட்டு உள்ளதாக அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர். வேண்டும் பெஸ்ட் BI கட்சி சார்பில் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்களில் கருப்பு கொடி கட்டி மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தப்பட்டு உள்ளது.
சென்னை முகப்பேரில் மூதாட்டியிடம் தங்க சங்கிலி பறித்தவனை நொலம்பூர் காவல்துறையினர் 2 நாட்களுக்குள் பிடித்து உள்ளனர். சென்னை முகப்பேர் பாரதி சாலையை சேர்ந்த மூதாட்டி சாரதா கடைக்கு போய்விட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்திருந்த இருவர் மூதாட்டியின் கழுத்தில் இருந்த 9 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்றனர். இது தொடர்பாக நொலம்பூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிந்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். குற்றம் நடந்த 40 மணி நேரத்தில் 500 கேமராக்களை ஆய்வு செய்த நொலம்பூர் குற்றப்பிரிவு போலீசார் கொருக்குப்பேட்டையை சேர்ந்த செல்வா என்பவனை பிடித்து உள்ளனர். செல்வாவை நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். மூதாட்டியிடம் பறித்த தங்க சங்கிலியையும் அவனிடமிருந்து கைப்பற்றி உள்ளனர். தலைமறைவான மற்றொருவனை தேடி வருகின்றனர். நொலம்பூர் முகப்பேர் பகுதிகள் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி இருப்பதால் அந்த வழியாக குற்றவாளிகள் எளிதாக நுழைந்து வழிப்பறியில் ஈடுபட்டு எளிதாக தப்பி செல்வதால் கண்டுபிடிப்பதில் தாமதம் ஏற்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நகர தலைவர் கிருஷ்ணராஜ், வில்லியனூர் மாவட்ட தலைவர் அனிதா, அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் சுகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் ராமலிங்கம், மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார், சுரானா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், ரிச்சர்ட் ஜான்குமார், தீபாஞ்சான், செல்வம், அசோக் பாபு, வெங்கடேசன், இளங்கோ, மனோகர், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், ரத்தினவேல், ராமு, வெற்றி செல்வம், ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் மட்டப்பாறையிலிருந்து பாலாநந்தல் வரை 1.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட தார் சாலை சில நாட்களிலேயே சல்லிக்கல் பெயர்ந்து சேதமடைந்து உள்ளது. மட்டப்பாறை பாலாநந்தல் இடையே ஏற்கனவே அமைந்திருந்த சாலை சேதமடைந்திருந்த நிலையில் அதை சீரமைக்க பொதுமக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் ஊரக சாலைகள் மேம்பாட்டு திட்டம் 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்தனர். தரமில்லாமல் அமைத்ததால் சில இடங்களில் சல்லியும் தாரும் பெயர்ந்து பள்ளம் ஏற்பட்டு உள்ளது. புதிய தார் சாலை சில நாட்களில் சேதமடைந்ததால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமம் அடைகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே காற்றாலை டவர் மின் ஒயர்களில் மாட்டி 10க்கும் மேற்பட்ட மயில்கள் உயிரிழந்தன. தாராபுரம் அருகே கன்னியவாடி உப்புக்கரை செல்லும் வழியில் உள்ள காற்றாலை மின் உற்பத்தி பகுதியில் அனுமதி இல்லாமல் டவர் லைன் அமைக்கப்பட்டதாக பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. அப்பகுதியில் முறைகேடாக நிறுவப்பட்ட காற்றாலை மின் கம்பிகளில் சிக்கி 10க்கும் மேற்பட்ட மயில்கள் உயிரிழந்தன. இறந்த மயில்களை யாருக்கும் தெரியாமல் காற்றாலை ஊழியர்கள் புதைத்து விட்டதாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து மூலனூர் காவல்துறையினருக்கு வனத்துறை அதிகாரிகளும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் மக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். அக்ஷயா எனர்ஜி தனியார் காற்றாலை நிறுவனம் மீது குற்றவியல் வழக்கு பதிய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை சந்தைமேட்டில் செப்டம்பர் 13ஆம் நாள் வேத ஆகம ஆன்மீக கலாச்சார மாநாடு நடைபெறுவதையொட்டி பந்தல்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. திருவண்ணாமலை சந்தைமேட்டில் செப்டம்பர் 13, 14 ஆகிய 2 நாட்களில் வேத ஆகம ஆன்மீக கலாச்சார மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் காஞ்சி சக்கராச்சாரியார், விஜயேந்திர சரஸ்வதி, சக்தி அம்மா உள்ளிட்ட ஆன்மீக தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த விழாவினை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இளவரசு பட்டம் ரமேஷ் குருக்கள் ஒருங்கிணைத்து நடத்த உள்ளனர். இந்த வேத ஆகம ஆன்மீக கலாச்சார மாநாட்டுக்கு பந்தர்கால் நடும் விழா நேற்று நடைபெற்றது. கணபதி ஓமம் தொடங்கி யாக பூஜைகள் நடைபெற்ற பின்பு பந்தல்காலுக்கு மஞ்சள் சந்தனம், குங்குமம் இடப்பட்டு நாட்டப்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் வட்ட அளவிலான மாநாடு நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் வட்ட தலைவர் பூர்ணச்சந்திரன் தலைமையில் குமரகுருபன் ஜெகதீசன் ஆகியோர் முன்னிலையில் விவசாய சங்க கொடியேற்றி மாநாடு தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேசியவர்கள் பண்ருட்டி பகுதி பலா, முந்திரி, கரும்பு, நெல், பருத்தி, வாழை, மரவள்ளி கிழங்கு என அனைத்தும் விளையும் பூமியாக இருந்து வருவதாக தெரிவித்தனர். விளைபொருட்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்க உத்தரவாதம் அளிக்க வேண்டும். மின்சார ஒழுங்குமுறை மசோதாவை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி அலுவலக திறப்பு விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. புதுச்சேரி ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் திறப்பு விழா மோந்தர்சியே வீதியில் நடைபெற்றது.
வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெர்னாடு தலைமையில் மிஷன் வீதி புசி வீதி சந்திப்பில் காங்கிரஸ் கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. தமிழ்நாடு புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் சூரஜ் ஹெக்டே, புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தனர். விழாவில் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பல்சமய பிரார்த்தனையுடன் பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. முதலமைச்சர் ரங்கசாமி சத்பவனா உறுதிமொழியை படிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். கைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ராஜீவ்காந்தி உருவப்படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து குடிநீர் அனுப்பும் பணி குறித்து அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நாள்தோறும் தண்ணீர் சுத்திகரிப்பு செய்து மக்களுக்கு குடிநீராக வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, அமைச்சர் நாசர் ஆகியோர் செம்பரம்பாக்கத்தில் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆய்வு செய்தனர். அப்போது பேசிய அமைச்சர் நேரு, செம்பரம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்கான பணிகள் நடந்து வருவதாக தெரிவித்தார். சென்னை கோட்டூர்புரம் பள்ளி மாணவர்களுக்கிடையேயான கலைப்பட்டறை ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் கலைப்பட்டறை என்னும் பெயரில் ஓவிய போட்டி நடைபெற்றது. போதையில்லா தமிழ்நாடு என்னும் தலைப்பில் மாணவ மாணவியர்கள் வரைந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றையும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து சிறப்பாக வரைந்த மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார். போதையில்லா தமிழ்நாடை, போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடை உருவாக்குவதற்கு எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு தேவை? ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் இருக்கிற இந்த ஆன்டி ட்ரக் கிளப் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம், அது சார்ந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கிறோம். இதை ஒரு மாணவ செல்வங்கள் தங்கள் மனதில் வைத்திருக்கின்ற தங்களுடைய கற்பனையாக அதில் கண்ட தங்களுடைய இன்னோவேட்டிவ் திங்கிங், அந்த சிந்தனையை எப்படி ஒரு செயல் வடிவமாக காட்டப்போகிறோம். முதல்ல ஒரு போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன மாதிரியான பயிற்சி தேவை? சும்மா ஒரு ஆன்டி ட்ரக் சம்பந்தமாக ஒன்று படத்தை வரைங்களேன் அப்படிங்கும் பொழுது நீங்கள் வரைவதற்கும், நேற்று மருத்துவர்களாக கருத்தாளர்களாக வந்த திரு வெங்கடேஷ் அவர்களாக இருந்தாலும், மதன்குமார் அவர்களாக இருந்தாலும், கார்த்திகேயன் அவர்களாக இருந்தாலும், சரவணகுமார் அவர்களாக இருந்தாலும், எந்த அளவுக்கு அதுக்கான அந்த பயிற்சி உங்களிடம் இந்த ஆன்டி ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த போதை என்று சொல்லுகிறோமே, இந்த அடிக்ஷன், அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர வேண்டும் என்பது சார்ந்து பல விதமான கருத்துக்களை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. முழுமையாக இந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு இன்றைக்கு அந்த கருத்தின் அடிப்படையில் அது ஒரு ஓவியமாக இன்றைக்கு நீங்கள் அதை வளர்ந்திருக்கிறீர்கள். மாநில அரசுகளை மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் அச்சுறுத்தி வருவதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் கனிமொழி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது முதலமைச்சரோ அமைச்சர்களோ தீவிர குற்றங்களில் ஈடுபட்டதற்காக அவர்களை கைது செய்து 30 நாட்கள் சிறையில் வைத்தால் பதவி பறிபோகும் வகையில் நாடாளுமன்றத்தில் மசோதா கொண்டுவரப்படுவது பற்றி செய்தியாளர்கள் வினவினர். இதற்கு பதிலளித்த அவர், இந்த நாட்டின் ஜனநாயகத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அரசுகளை அச்சுறுத்தப்படுவதற்காக பல மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் மாநில அரசுகளை அச்சுறுத்தி வருவதாகவும் கனிமொழி தெரிவித்துள்ளார். சில முக்கியமான மசோதாக்களை தொடர்ந்து பிஜேபி அரசு, ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து இறுதி நாள் வரை காத்திருந்து கொண்டு வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சிகளுக்கு அந்த கொண்டு வரப்படக்கூடிய மசோதா அவற்றை படிக்க கூட அவர்கள் நேரமோ அவகாசமோ அதில் மீது கருத்துக்கள் சொல்லுவதற்கோ அவகாசம் இல்லாமல் அதை எதிர்ப்பதற்கோ இல்லைன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருவதற்கோ அவகாசம் அளிக்காமல் ஒவ்வொரு முறையும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டையில் அரசு தொடக்கப்பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி தலைமை ஆசிரியரும் பெற்றோர்களும் சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் கோரிக்கை வைத்து உள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டையில் உள்ள எக்லாங்கோ கிளாஸ் அரசு தொடக்கப்பள்ளியில் சில அடிப்படை வசதிகள் இல்லை எனவும், தரைத்தளம் சிமெண்ட் தளமாக இருப்பதாகவும், வகுப்பறைகளில் காற்றோட்டம் இல்லாமல் இருப்பதாகவும் தலைமை ஆசிரியரும் பெற்றோர்களும் சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் கோரிக்கை வைத்தனர். சட்டமன்ற உறுப்பினரின் தொடர் முயற்சியால் 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைப்பு பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பொதுப்பணித்துறையினர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத தேய்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் உள்ள சனி பகவான் ஆலயத்தில் ஆவணி மாத தேய்பிறை பிரதோஷத்தை ஒட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. ஆவணி மாத தேய்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத தேய்பிறை பிரதோஷ வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நந்தி பகவானுக்கு பால், தேன், சந்தனம், பன்னீர், இளநீர் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க நந்தி பகவானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த பிரதோஷ வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை தரிசனம் செய்து சென்றனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டை முன்கூட்டியே தொடங்க திட்டம். மாநாட்டை 4 மணி முதல் 7 மணி வரை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, RSS அமைப்பை சேர்ந்தவர் என்பதால் ஆதரிக்கும் பேச்சுக்கே இடமில்லை. இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ரஷ்ய உயர் அதிகாரி ரோமன் பாபுஷ்கின் பேட்டி. அமெரிக்காவிற்கு ரஷ்ய அதிபர் 2.25 கோடி ரூபாய் ரொக்கம் கொடுத்து உள்ளதாக தகவல். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேட்டி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்து இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.